கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த ஒரு பெரிய சந்தோஷம். அநேக நாட்கள் பிறகு தனிப்பட்ட முறையில் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுக்க ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுவும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் விசேஷித்தமான இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தியை ஆவிக்கேற்ற பிரகாரம், சத்தியத்துக்கேற்ற பிரகாரம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய உணவாக உங்கள் மத்தியில் பேசுவதற்கு கர்த்தர் அடியேனுக்கு ஒரு தயவு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கு விசேஷித்த விதமாய் உங்களோட ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசி அவருடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அமர்ந்திருங்க. ஆண்டவர் அவருடைய மகிமையை நம் மத்தியிலே வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெப சிந்தனையோட இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போது நம்ம இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறபடினால இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைங்க, சபைக்கு போகிற பிள்ளைங்க நிறைய கிறிஸ்மஸ் செய்தி கேட்டிருப்பீங்க, அப்படித்தானே? ஆராதனைக்கு எல்லாரும் போயிருப்பீங்க. காலையிலேயே கிறிஸ்து பிறந்த செய்தியை உங்களுடைய சபையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் நிறைய செய்திகள் ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒரு புதிதாய் பார்க்கக்கூடிய பிள்ளைங்க இருப்பீங்கனாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி நமக்கு நன்றாக தெரியும். அவர் யோசேப்பு, மரியாள் என்கிற ஒரு கணவன் மனைவி 2 பேருக்கும் இயேசு கிறிஸ்து மகனாய் பிறக்கிறார். அதாவது அவர் மனிதனாய் பிறந்தார், ஆனால் மனிதனை போல பிறக்கலை. நான் சொல்லுகிறது புரியுதா? அவர் ஒரு மனிதனாகவே, எப்படி ஒரு மனிதன் இருப்பான், ஒரு குழந்தையாய் பிறந்து அதே போல் அவர் இருந்தார். ஆனால் ஒரு கணவன் மனைவி இணையும் பொழுது அந்த கரு உருவாகுகிறதே, அப்படி அவர் உருவாகவில்லை. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால், அந்த பிதாவினுடைய உன்னத பலத்தினால் அவர் இந்த பூமியில் யோசேப்பு மரியாளுக்கு ஒரு ஆண் மகனாய் அவர் பிறந்தார். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அவர் பெத்லெகேமில் பிறந்தார். அவர் முன்னணியில் அவர் வைக்கப்பட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இதில் ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட வேதத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு அந்த வசனங்கள் ரொம்ப புரியும். டிவியில் வசனங்கள் வரும், அதை பார்த்து கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை, இந்த காரியம் யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை தேவதூதர்கள் ஆடுகளை மேய்த்து தன் மந்தையிலே அடைத்து வைத்து அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொல்லுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அந்த நற்செய்தியினுடைய ஸ்பெஷல் என்ன? மீண்டும் அந்த வசனத்தை பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ தேவதூதர் அந்த மெய்ப்பர்களுக்கு என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லலை, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். அப்போ தேவதூதர்களுக்கு தெரியுது, இது உங்களுக்கு மட்டும் நற்செய்தி இல்லைப்பா, முதல் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இனி உங்கள் மூலயமா இனி எல்லா இடங்களுக்கும் இந்த நற்செய்தி பரவணும். அதுதான் எல்லா ஜனத்திற்கும். அப்படின்னா எல்லா மக்களுக்கும், மாம்சமான யாவருக்கும் ஒரு நற்செய்தி. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது.
அது எல்லா ஜனங்களுக்கும் அதை என்ன பண்ணணும், நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றதை தேவாதி தேவன் அதை விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கிறோம், அநேக வருடங்கள் நம்ம கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் எல்லா ஜனத்திற்கும் இயேசு பிறந்த செய்தி தெரியுமா? நம்ம இந்திய தேசத்தில் எத்தனை தரப்பினர்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை விதமான மொழியில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. வெவ்வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வெவ்வேறு இனமுள்ள பிள்ளைங்க, பழக்க வழக்கங்கள் மாறுபாடு, கலாச்சாரங்கள் மாறுபாடான எத்தனை ஜனங்கள் இருக்கிறோம் நம்ம இந்திய தேசத்தில். எல்லா ஜனங்களுக்கு தெரியுமா? ஆமென். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தெய்வம், அவர் ஒரு கடவுள் என்கிறது இன்னைக்கு அநேகருக்கு தெரியாமல் தான் இருக்குது. அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது நான் இதை கவனித்தேன். அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய ஊழிய பிரயாணத்திற்காக அவர் வேறொரு மாநிலத்திற்கு, தமிழ்நாட்டிலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது, அவருடைய வாகனத்தில் போகும்பொழுது அவருடைய வாகனம் பழுதடைந்து சாலையில் நின்று விட்டது. அப்போ இவர் அங்கே இருக்கிற அருகாமையில் விசாரித்து ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடித்து வாகனத்தை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் அந்த சாலை ஓரத்தில் நிற்கும் பொழுது அந்த தேவ மனிதனுக்கு ஒரு எண்ணம், இந்த மெக்கானிக்கு தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாய் நாம் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி ஜெபித்து அந்த மெக்கானிக்கிட்ட கேட்டாராம், இயேசு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அந்த மெக்கானிக் அவருடைய மொழியில் அவர் சொல்லுகிறாராம், இந்த ஸ்பேர்லாம் இந்த காருக்கு இந்த ஊரில் கிடைக்காதுங்க அப்படின்னாராம். இவர் வேறு ஏதோ புரிஞ்சுக்கிட்டார் நினச்சிட்டு மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே மீண்டும் அந்த மெக்கானிக் சொல்கிறாராம், இந்த காருக்கு இந்த கம்பெனி ஸ்பேர் இங்கே கிடைக்காதுங்க அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப ஒரு வேதனையா. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஆந்திரா என்கிற மாநிலத்தில், ரொம்ப பக்கத்தில் தானே இருக்குது. நான் ஏதோ வேற ஒரு மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீரோ சீக்கியமையோ நான் சொல்லலை, அருகாமையில் இருக்கிற மாநிலம். அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கு இயேசு கிறிஸ்துன்னா தெரியல, அவருக்கு இந்த ஸ்பேர் கிடைக்காதுன்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்திய தேசத்தில் எத்தனை மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. இந்திய தேசம் பட்டணங்கள் நிறைந்த தேசம் அல்ல, கிராமங்கள் நிறைந்த தேசம். இன்னும் படிப்பறிவில்லாத தேசங்கள் எத்தனையோ இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கேள்வி உங்களை பார்த்து நான் கேட்க ஆசைப்படுகிறேன். சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகர் பெயரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். உதாரணத்துக்கு நான் தவறாய் சொன்னால் என்னை மன்னிச்சிடுங்க, பெயர் சரியாக சொல்லணும்னா அமிதாப் பச்சன் நினைக்கிறேன். அது அந்த மாறி சொல்லியிருந்தேன்னா என்னை தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அமிதாப் பச்சன் என்கிற ஒரு நல்ல ஒரு மனிதன் வைத்துக்கொள்வோமே, அவர் சினிமா துறையில் அவர் பணியாற்றுகிறார். அவரை குறித்து ஒரு கிராமத்தில் போனால் சொன்னால் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாரும் இருக்கிறாங்களா? ஏன்னா அது ரொம்ப பிரபலமானவர்களால் இந்த பெயரை சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு அமிதாப் பச்சனை பிடிக்கும்னு நினச்சிடக்கூடாது, என்ன பிரபலமானவர்கள். அப்போது எல்லாருக்கும் தெரியுது. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்னா யாருக்கும் தெரியலையே. 2020 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. இன்னைக்கு நம்ம கிறிஸ்து பிறப்பை கொண்டாடியாச்சு, கேரல் ரவுண்டு போயாச்சு, சந்தோஷமான உணவுகள், நல்ல வஸ்திரங்கள், நல்ல பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு வீட்டை அலங்கரித்து சபையை அலங்கரித்து, எதுவும் தவறல்ல, ரொம்ப ஆசீர்வாதம். ஆனால் மைய கருத்து என்ன? எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி போய் சேர்ந்து இருக்குதா? எல்லா ஜனத்திற்கும் இயேசு என்கிறவர் ஒரு தெய்வம் என்பது தெரியுமா? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இல்லை, நம்ம கொஞ்சம் அதை நினைக்கணும் இல்லை. என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்குதா? என் ஊரில், நான் இருக்கிற ஊரில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியுமா? அதை நம்ம யோசிக்கணும். 2020 ஆண்டு காலத்திற்கு முன்பதாகவே தூதர்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, எல்லா ஜனத்திற்கும் உலகம் முழுவதும்
இயேசுவை குறித்து நாம் சொல்லணும். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பில் வந்த ஒரு பெரிய சந்தோஷம். நற்செய்தியை நாம் சொல்லாமல், தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை, அந்த நற்செய்தி சுவிசேஷம் காஸ்பல், அதை குறித்து நாம் சொல்லாமல் சுயநலமாக நம்ம வீட்டுக்குள்ள பண்டிகைகளை அனுசரிப்பது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அப்போ பண்டிகை கொண்டாடக்கூடாதா? அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்னைக்கு எப்படி கிறிஸ்துவின் பிறப்பில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, அதை தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இன்னைக்கு இயேசப்பா பிறந்த நற்செய்தி நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நமக்கு இயேசப்பாவுடைய நற்செய்தி சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, எளிமையாக சொல்லிடலாம், அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லணும். இயேசு பிறந்த செய்தி உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். பிரதர், சிஸ்டர், உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், எனக்காக மரித்திருக்கிறார். மரித்த கடவுளை நாங்கள் ஏன் வணங்கணும்? அதுதான் இல்லை. அவர் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்தது மாத்திரம் அல்ல, மீண்டும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். வந்து நம்மளை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ஆயத்தப்படுங்க. அந்த இயேசப்பாவினுடைய அன்புக்குள்ளே ஓடி வாங்க. நீங்கள் மதம் மாற வேண்டாம், உங்கள் பெயர்களை மாற்ற வேண்டாம், நகைகளை கலட்ட வேண்டாம், வஸ்திரத்தை மாற்ற வேண்டாம். உங்கள் இருதயத்தை மாற்றுங்கள். உங்கள் இருதயம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அந்த இருதயம் மாறட்டும், பரிசுத்தமாய் மாறட்டும், உண்மையும் உத்தமும் உள்ள இருதயமாய் மாறட்டும், ஒழுக்கம் உள்ள இருதயமாய் மாறட்டும். பைபிள் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்காமலேயே நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? தேவனை தரிசிக்காமல் ஆலயத்தில் போய் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? பைபிள் சொல்லி, யார் தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்து பிறந்தது நற்செய்தி. இந்த நற்செய்தி நமக்குள்ளே வந்திருக்கு, நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்போ சுவிசேஷத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, அதை நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மனிதன் அவனால் இயன்ற பணத்தை வைத்து ஒரு சின்ன தொழில் தொடங்குகிறான். அந்த தொழிலை தொடங்குகிறவன் இன்னொருவனும் அந்த தொழிலை தொடங்குகிறான். ஆனால் 2 பேரில் ஒருவனுக்குள்ள ஒரு மனப்பான்மை, என் தொழில் இதோடு இருந்து விடக்கூடாது, அடுத்தது இன்னொரு பிரான்ச் நான் ஆரம்பிக்கணும், ஒரு கிளை, அதாவது ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவனுடைய இருதயம் இந்த ஒரு டீ கடையோடு நிப்பாட்டிடக்கூடாது, பக்கத்து கிராமத்தில் இன்னொரு டீ கடை ஆரம்பிக்கணும், பக்கத்து ஊரில் அப்படி ஒரு பிரான்ச்சை நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை துணி கடைகள் நம்ம பார்த்துருக்குறோம்? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் அது பிரான்ச்சாக பிரியுது. எத்தனை நகை கடைகள், எத்தனையோ தொழில்களை பார்க்கணும். ஆனால் இன்னொரு மனிதன் வைக்கிறான், அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த ஒன்றை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம காலத்துக்கு நம்ம இதை பார்த்துக்கிடுவோம், நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க இதை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுகிறது இருக்குது. அப்போ யாருடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகுது? ஒரு இருதயத்தோட அடுத்தது நம்ம உருவாக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி இந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோமே, இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, இயேசுதான் தெய்வம் என்பது உங்களுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லையே. அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவார், சந்தேகம் ஒன்றும் இல்லைல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லணும் இல்லை, அடுத்தவர்களுக்கு ஊழியத்தை நாம் மற்றவர்களுக்காக நம்ம செய்யணுமே. அதை நம்ம செய்கிறோமா? இந்த மேய்ப்பர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது மாத்திரமல்ல, கீழே பாருங்க, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் இந்த நற்செய்தியை சொன்ன மாத்திரத்தில் 16வது வசனத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 15, 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அடுத்தது, கண்டு
அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்கள், அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? தேவதூதர்கள் சொன்னதை பார்த்து மெய்தான், இது உண்மைதான் என்பதை கண்டு கொண்டு இந்த சங்கதியை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த 2021 வருஷத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க மட்டும் அந்த சுவிசேஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்னதுங்க இந்த பைபிளில், அவர் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தை, நற்செய்தியை அவர் சொன்னார். மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் மூலமா நற்செய்தி சொல்லப்பட்டது. அந்த நற்செய்தியை அவர்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ளல, பிரசித்தம் பண்றாங்க, போய் எல்லார்ட்டையும் சொல்றாங்க. 18வது வசனம் பாருங்க. மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல மெய்ப்பர்கள் போட்டிருக்கிற இடத்துல ஏன் உங்க பெயர் இருக்கக்கூடாது? என் அன்பு தேவ பிள்ளைங்களே, தேவன் சொல்லணும், இவர்களுக்கு நான் சொன்ன சுவிசேஷத்தை இவர்கள் மற்றவர்களுக்கு சொன்னதுனால அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு இப்படிப்பட்டவரா? அவருடைய வல்லமை இவ்வளவு பெரியதா? அவருடைய அன்பு இவ்வளவு பெரியதா? பரலோகம் என்று ஒன்று உண்டா என்பதை அறிந்து அவர்கள் ஆச்சரியப்படணும். நம்ம சொன்னாதானே அவங்க ஆச்சரியப்பட முடியும். நம்ம சொல்லலைன்னா எப்படி ஆச்சரியப்பட முடியும்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை காரணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கல, எந்த முகாந்தரம் இல்லாமல் உங்களை பார்க்க வைக்கல. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அவருடைய பிறப்பை, அவருடைய சுவிசேஷத்தை, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினதை அநேக ஜனங்களுக்கு நம்ம பிரசித்தம் பண்ணணும். அதை செய்வீங்களா? உங்களால் இயன்ற ஊழியத்தை செய்யுங்க. எத்தனையோ வகையான ஊழியங்கள் இருக்குது. நல்ல ஒரு சபையில் அங்கத்தினராக போய் இருந்து, அந்த சபையில் போதகருக்கு கீழாக இருந்து, அவருடைய இருதயத்தை புரிந்து, தேவனுடைய இருதயத்தை புரிந்து, அந்த சபையில் போய் அந்த சபையின் மூலயமாக சுற்றி திரிந்து ஊழியம் செய்யுங்கள். கைப்பிரதி ஊழியம் செய்யலாம். ஒரு 2000 ரூபாய் பணம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு கைப்பிரதி அச்சிட்டு, உங்கள் போதகருடைய ஆலோசனையின்படி கேட்டு அந்த கைப்பிரதி அச்சிட்டு நீங்கள் போகிற இடங்களில், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற இடங்களில், உங்கள் நண்பர்கள் மத்தியில், உங்களுக்கு தெரியாதவர்கள் மத்தியில் இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்போடு அந்த கைப்பிரதியை கொடுத்துட்டு வாங்க. ஒரு பைக் வாகனத்தை புதிதாக விற்கக்கூடியவன் என்ன பண்ணுகிறான்? நோட்டீஸ் அடித்து அந்த பைக்கை விளம்பரப்படுத்துகிறான். ஒரு டீ கடையை, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறவங்க ஒரு கைப்பிரதி அச்சிட்டு பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் நின்று ஒரு புதிய கடை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை அச்சிட்டு சொல்கிறாங்களே ஐயா. உலகத்தான் அவ்வளோ தூரம் வெட்கப்படாமல் நின்று செய்யும் பொழுது நீங்களும் நானும் எந்த அளவுக்கு செய்யணும்? செய்கிறோமா? இல்லையே. வருத்தத்தோடு நான் பேசுகிறேன். ஒரு உலகத்தான் ஒரு 100 கைப்பிரதியை தெருவா நின்று கொடுக்கும் பொழுது ஜீவனுள்ள ஆண்டவரை குறித்து நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம பணத்தை போடுவோம். பாஸ்டர் கிட்ட இருந்து பணம் வாங்க வேண்டாம். உங்கள் கையில் எவ்வளோ செலவழிக்கிறீங்கல்ல, பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் ஒரு 500 கைப்பிரதி அடிக்கணும் பாஸ்டர், அதுக்கு எவ்வளோ பணம் வரும்? இந்த பணத்தை கொடுக்குறேன், ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறேன் பாஸ்டர், ஒரு கைப்பிரதி எழுதி கொடுங்க. நாங்கள் போய் ஊழியத்துக்கு எங்களுக்கு பேச தெரியல, ஆனால் ஒரு 4 பேர்கிட்ட போய் கொடுக்குறோம் பாஸ்டர். வாரத்துக்கு ஒரு நாள் போய் நாங்கள் கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் நாகரிகமாய் உலகம் மாறிச்சு. வீக்கெண்டை அனுசரிக்கிற ஒரு பழக்க வழக்கம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம், குடும்பத்துக்கு அது தேவை. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்யலாமே, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்யலாமே. என் அன்பு தேவ பிள்ளையே, கைப்பிரதி ஊழியத்தை செய்யுங்க. இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில் சுவிசேஷத்தை சொல்லுகிறோமே, எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? நான் எங்கே இருக்கிறேன், எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு கிராமத்தில் நான் ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் இங்கிருந்து, இந்த சின்ன கிராமத்திலிருந்து எத்தனை இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போய்கொண்டு இருக்கிறது. இது ஒரு சுவிசேஷம் தானே. உங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி தேவ வார்த்தை வந்து கொண்டு இருக்குல்ல, எத்தனை ஜனங்களுடைய வீடுகளுக்கு வார்த்தைகள் போகுது. இதற்காகலாம் நீங்கள் ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. நிறைய ஊழியம் செய்யலாங்க. ஒரு வால் போஸ்ட்டு அடித்து அன்றைக்கு நம்ம ஊர்களில் ஃபுல்லாக ஒட்டலாமே, தடை கிடையாது. அதற்கு ஒரு சினிமா வால் போஸ்ட் ஒட்டுகிற இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நாம் செலவு பண்ணி ஒரு 100 வால் போஸ்ட் அடிக்கலாமே. ஒரு 2000 ரூபாய் செலவாக போகுது, அவ்வளவுதானே.
ஒரு நாள் இரவு சாலைகளில் போய் நம்ம அதை போய் ஒட்டி இயேசு நல்லவர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை ஒரு வால் போஸ்ட்டில் ஒட்டி, நம்ம சின்ன கிராமத்தில் ஒரு 100 வால் போஸ்ட் ஒட்டலாமே, எல்லா ஜனங்களுக்கும் தெரியுமே. அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய், ஒரு பட்டணத்துக்கு போய் அதை நம்ம செய்யலாமே. எப்படியாயிலும் இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைங்க உங்கள் இருதயத்துக்குள்ள சொல்லுங்க, ஒரு மேய்ப்பர்கள் ஆண்டருடைய வார்த்தையை முதல் முறையாய் கேட்டுவிட்டு பிரசித்தம் பண்ணுவார்கள் சொன்னா, எத்தனை கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சப்பா. நம்ம தாத்தா கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சு, நம்ம கிறிஸ்மஸ் அனுபவிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கும் அதை அனுபவிக்க சொல்லி கொடுக்கிறோம். இப்படியே பண்டிகை கொண்டாடிட்டு போக வேண்டியதானா? சுவிசேஷத்தை யார் சொல்வாய்? தேவன் பார்ப்பார், பரத்திலிருந்து பார்ப்பார். என் பிள்ளைங்க பண்டிகை கொண்டாடுகிறாங்க, சந்தோஷம். ஆனால் அந்த கிறிஸ்து என்னுடைய பிறப்பை குறித்து, என்னுடைய மரணத்தை குறித்து, என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, என்னுடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்ல ஆள் இல்லையே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு வாலிப தம்பி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு ஐயா, நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கலாம், ஆனால் சுவிசேஷத்துக்கு ரிட்டையர் கிடையாது. உங்கள் வேலையிலேருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கலாம், இந்த பைபிளுக்கு ஒரு நாள் ரிட்டையர் கிடையாது. எடுத்துகிட்டு போங்க ஐயா, எடுத்துகிட்டு போங்க, ஊழியம் செய்ய போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரி, உன் வீட்டு வேலையை செஞ்சு வீட்டுக்குள்ளே முடங்கி போகாத. இயேசுவை குறித்து சமாரிய ஸ்திரீயை போல சொல்லு, நான் மேசியாவா இருப்பாரோ என்பதை நான் பார்க்கிறேன். என்னோட வந்து பாருங்க, சொல்லி பார், கர்த்தர் எடுத்து உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த கிறிஸ்மஸ், இந்த வார்த்தை என்னை உயிர் அடைய பண்ணினது, எனக்குள்ள ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைங்களே, இந்த பண்டிகை நாட்களை தேவனுடைய வசனத்திற்குள்ளே நம்ம வளர்ந்து இனிமேல் வருகிற ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மேய்ப்பர்களை போல மாறுவோம். ஒரு மேய்ப்பர்களை போல். இன்னும் இதை குறித்து நிறைய சொல்லணும். ஆண்டவருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நான் வலைதளங்களில் யூடியூப்பில் நான் போடுவேன். அன்பு பிள்ளைங்க, நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பாஸ்டர் ஜான் சாமுவேல் ராஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா அந்த யூடியூப்பில் என்னுடைய சேனல் வரும். அதில் நீங்கள் இந்த செய்தியினுடைய முழு பதிவையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்ளுவேன். நீங்கள் என்னோட பேசும்பொழுது எனக்கு ரொம்ப மாம்சத்துலேயும் ஆவிலையும் எனக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நிறைய ஜனங்கள் நீங்கள் பார்க்குற செய்தியை நான் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்காக நீங்கள் ஜெபிப்பது இன்னும் இந்த ஊழியத்துக்கு பெரிய துணையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பலனாக இருக்கும். அதனால் முகம் காணாத உறவுகள் நீங்கள்லாம், எனக்கு முகம் காணாத உறவுகள். அதனால் என் அன்பு பிள்ளைங்க, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பரலோக சாட்சி ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளணும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபித்து முடிப்போம்மா. மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான இந்த கிறிஸ்மஸ் இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாட்களில் எங்களுக்கு உடைய கிறிஸ்துவின் பிறப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை நாங்கள் இன்றைக்கி அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பில் தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு போய் சொல்லும் பொழுது எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி என்று சொன்னார்களப்பா. ஆனால் நாங்களோ இத்தனை வருஷம் இந்த நற்செய்தியை மெய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினதை போல் நாங்கள் பண்ணாமல் இருந்து விட்டோம். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்ய, உம்முடைய பிறப்பை குறித்து, உம்முடைய மரணத்தை குறித்து, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து, உம்முடைய 2ஆம் வருகையை குறித்து நாங்கள் சொல்லுவதற்கு, ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைங்க ஒவ்வொரு பேரையும் என் ஆண்டவர் பெயரை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனைகள், சில குடும்பங்கள் பிரிந்து போயிருக்க ஆண்டவரே, இந்த நல்ல பண்டிகை நாட்களில் குடும்பங்கள் உடைந்து போயிருக்கப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒன்று இணைவதாக ராஜா. தேவையோடு இருக்கிற பிள்ளைங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். வருகிற புதிய ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் பிள்ளைகளுக்கு இருப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைங்களே, கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். ஆமென்.